தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டே கண்மணி கண்மணி ஞானம் பிறந்திருச்சினாலும் புரிஞ்சிருச்சு கண்மணி கண்மணி ஊரை தெரிஞ்சுக்கிட்டே உலகம் புரிஞ்சுக்கிட்டே கண்மணி கண்மணி ஞானம் பிறந்திருச்சினாலும் புரிஞ்சிருச்சு கண்மணி கண்மணி ஊரை தெரிஞ்சுக்கிட்டே உலகம் புரிஞ்சுக்கிட்டே கண்மணி கண்மணி ஞானம் பிறந்திருச்சினாலும் தெரிஞ்சிருச்சு கண்மணி கண்மணி பச்சை குழந்தை என்று பாலூட்டி வளர்த்து பாலை குடிச்சு புட்டு பாம்பாக கொத்துதடி ஊரை தெரிஞ்சுக்கிட்டே உலகம் புரிஞ்சுக்கிட்டே கண்மணி கண்மணி ஞானம் பிறந்திருச்சினாலும் புரிஞ்சிருச்சு கண்மணி கண்மணி பாடும் போது நான் தின்ற காத்து பருவம் வந்தையோ தின்னங்கீத்து பாடும் போது நான் தின்ற காத்து பருவம் வந்தையோ தின்னங்கீத்து நான் வரும் போது 1000 பாடு பாட வந்தது நீயும் ஆசை கொண்டது பாடும் போது நான் பருவம் வந்தையோ தின்னங்கீத்து ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் 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 பாடலாம் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓட போலே ஆடலாம் ஆடலாம் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓட போலே ஆடலாம் பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாம் இது பூவாடை வீசி வர மூத்த பருவமா பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா பாலாடை போன்ற முகம் மாறியதேனோ பனி போலே நாணமதை மூடியதேனோ
அரைச்ச சந்தனம் அழகும் குங்கும அழகு நெத்தியிலே ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் தீரிக்கும் தங்கரிலே ஒரு சந்திரம் வந்தது போ ஒரு சுந்தரி வந்ததென்ன ஒரு மந்திரம் செய்தது போ பல மாயங்கள் தந்ததென்ன இது பூவோ பூந்தேனா அழைச்ச சந்தனம் அழகும் குங்கும அழகு நெத்தியிலே ஒரு அழகு புத்தகம் புதிய புத்தகம் சீரிக்கும் தங்கரிலே அழகான புள்ளிமானே உனக்காக அழுதேனே பொண்ணுக்கு தாலி எதுக்கு மூடு முடிச்சு வெகுமானம் ஓ ஆறு முடிச்சு அவமானம் அழகான புள்ளிமானே உனக்காக அழுதேனே அந்த எல்லோருக்குமே சந்தோஷமான வணக்கம். மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்ச்சியூடாக உங்க எல்லோருமே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில வந்து அழகான பாடல்கள் மட்டும் இல்லாம அழகான நினைவுகளை வந்து மீட்டி பார்க்கக்கூடிய விடயங்களாக வந்து இந்த பாடல் தெரிவுகள் அமைஞ்சிருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இசைக்குழு ஊடாக வந்து உங்க இல்லத்திரை ஊடாக வந்து நாங்க உங்களை சந்திக்க தயாராக இருக்கின்றோம். இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பாடல் தெரிவுகளூடாக நாங்க ஒவ்வொரு வாரமும் உங்களை சந்திக்க போகின்றோம். ஸோ அப்படி ஒவ்வொரு மாதமும் வர இருக்கின்ற இசைக்குழுவினர்களை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க அவர்களை வந்து ஆதரிப்பதன் மூலம் வந்து அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை பெறக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு சந்தர்ப்பமும் காத்து கொண்டு இருக்கின்றது. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து இந்த 2025 டிசம்பர் தொடக்கம் 2026 டிசம்பர் காலப்பகுதியில் வந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இசைக்குழுவினர்கள் வந்து உங்களை மகிழ்விக்க காத்து கொண்டிருக்காங்க. ஸோ அவர்களுடைய பாடல் திறமையாகட்டும் பாடல்களாகட்டும் உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது டான் டிவியின் சமூக ஊடக பக்கம் ஊடாக நீங்க போய் நம்மளுடைய மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்ச்சியை வந்து நீங்க பார்வையிட்டு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுவதன் மூலம் வந்து அதிக லைக் ஷேர் கமெண்ட்களை பெற்றுள்ள நமது இசைக்குழுவினர்களை வந்து 2026 டிசம்பர் மாதம் நடக்க இருக்கின்ற 31st நைட்ல வந்து அவர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வும் வந்து நாங்க நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அது மாத்திரம் இல்லாம பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி வான வேடிக்கைகள் எல்லாமே வந்து அந்த நிகழ்ச்சியில வந்து மிக பிரம்மாண்டமான முறையில நடக்க காத்து கொண்டிருக்கு. நீங்களும் அந்த நிகழ்ச்சியில வந்து பங்களிப்பு செய்யலாம். ஸோ அதே மாதிரி வந்து இந்த பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவர்களை வந்து நீங்க ஆதரவுகளை வழங்குவதன் மூலம் வந்து அந்த நிகழ்ச்சியில வந்து நீங்க நினைக்கக்கூடிய நீங்க விரும்பக்கூடிய அந்த இசைக்குழுவினர்களை வந்து வெற்றி பெற செய்யவும் முடியும். இந்த மாதம் இந்த வாரம் நம்ம கூட இணைந்து பயணிக்க காத்து கொண்டிருக்கும் இசைக்குழு யாரு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து எஸ் அழகனுடன் இணைந்த யாழ் சன் இசைக்குழுவினர்கள் தான் வந்து உங்களுக்காக இந்த மாதம் முழுவதும் அழகான பாடல் தெரிவுகள் வந்து தாரத்துக்கு
தயாராக இருக்கின்றார்கள். அவர்களுடைய குழுவினர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது டான் தமிழொலியின் சமூக ஊடகங்களை போய் பார்வையிட்டு அதில் மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்ச்சியை நீங்க லைக் ஷேர் பண்ணுவதன் மூலம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான இசைக்குழுவினர்களை நீங்க ஆதரவை அளிக்க முடியும். ஸோ இதன் ஊடாக நீங்க வெற்றியாளராக ஆக்கக்கூடிய அந்த இசைக்குழுவினரை நீங்களே தெரிவு செய்யக்கூடிய ஒரு அரிய சந்தர்ப்பமும் காத்து கொண்டிருக்கு அப்படின்றதை உங்களுடன் நான் மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொள்கிறேன். வணக்கம். டான் டிவியினர் வழங்கும் மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்வோடு மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. எஸ் அழகன் இசைக்குழுவினர், யாழ் சன் இசைக்குழுவினர் வழங்கும் அந்த இன்னிசை கானங்கள் இப்போது ஆரம்பமாகின்றது. அந்த வகையிலே வாத்திய கலைஞர்கள் அறிமுகமாக முதலில் கீபோர்ட் வாத்தியத்தோடு அழகன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். தொடர்ந்து தபேலா வாத்தியத்தோடு கிருஷ்ணாகரன் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். பேஸ் கிட்டார் வாத்தியத்தோடு நிஷாகரன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். ஒக்டோபர் வாத்தியத்தோடு ஆனந்த் அவர்கள் இணைந்து தொடர்ந்து பாடகர்களும் எங்களுடன் இணைந்திருக்கின்றார்கள். அந்த வரிசையில் சவுண்ட்ஸ் ராசி சவுண்ட்ஸ் நிறுவனத்தினருடன் அந்த அழகிய துல்லிய ஒளியமைப்பிலே நாங்கள் அந்த ராசி சவுண்ட்ஸ் நிறுவனத்தினரும் இணைந்திருக்கின்றார்கள். தொடர்ந்தும் ஒளிப்பதிவினை விபுசன் மற்றும் விதுசாந்த் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்தும் மாதம் ஒரு இசைக்குழு என்ற தலைப்பிலே அந்த இன்னிசை கச்சேரிகள் இப்போது ஆரம்பமாகின்றது. அந்த வகையிலே முதல் பாடல் ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் என்ற ஒரு அழகிய பாடல். அந்த பாடல் ஜேசுதாஸ் அவர்கள் பாடிய பாடல். வாலி அவர்களின் வரிகளிலே கங்கை அமரன் அவர்களின் இசையமைப்பிலே உருவான ஒரு அழகிய பாடல். 1988 காலப்போதுகளிலே அந்த உருவான ஒரு அழகிய பாடல். இயக்குனர் கலைப்புலி ஜி சேகரன் அவர்களின் இயக்கத்திலே முத்துராமலிங்கம் மற்றும் பிரபாகரன் அவர்களின் தயாரிப்பிலே உருவான ஒரு அழகிய திரைப்படம். அந்த பாடலை பாடியவர் ஜேசுதாஸ் அவர்கள் பாடியிருந்தார். அந்த பாடலை தற்போது உங்களுக்கு வழங்குவதற்காக எமது பாடகர் கிருபா அவர்கள் அரங்கிற்கு இணைகின்றார். ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி கண்மணி, ஞானம் பிறந்திருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி கண்மணி. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி கண்மணி, ஞானம் பிறந்திருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி கண்மணி. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி கண்மணி, ஞானம் பிறந்திருச்சு நாளும் தெரிஞ்சிருச்சு கண்மணி கண்மணி. பச்சை குழந்தை என்று பாலூட்டி வளர்த்து பாலை குடிச்சு புட்டு பாம்பாக கொத்துதடி. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி கண்மணி, ஞானம் பிறந்திருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி கண்மணி. சிந்தினே ரத்தம் சிந்தினே அவையெல்லாம் வேண்டாரோ. வேப்பிலை கருவேப்பிலை அது யாரோ நான் தாரோ. என் வீட்டு கண்ணுக்குட்டி என்னோட மல்லு கட்டி என் மார்பில் முட்டுதடி கண்மணி கண்மணி. தீப்பட்ட காயத்தில தேள் வந்து கொட்டுதடி கண்மணி கண்மணி. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி கண்மணி, ஞானம் பிறந்திருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி கண்மணி.
தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டு கண்மணி கண்மணி ஞானம் பிறந்திருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி கண்மணி ஊர தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டு கண்மணி கண்மணி ஞானம் பிறந்திருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி கண்மணி. ஊரை தெரிஞ்சுக்கிட்டே உலகம் புரிஞ்சுக்கிட்டே தங்கமே ஞான தங்கமே என்றொரு அழகிய பாடல் படிக்காதவன் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு அழகிய பாடல். ஜேசுதாஸ் பாடிய ஒரு அழகிய பாடலை நமது பாடகர் கிருபா அவர்கள் வழங்கியிருந்தார். அவர்களுக்கு எமது நன்றிகள். தொடர்ந்தும் அடுத்த பாடலோடு கிருபா அவர்கள் இணைய இருக்கின்றார். பாடும் போது நான் தென்றல் காற்றே என்றொரு அழகிய பாடல். நேற்று இன்று நாளை என்றொரு அழகிய திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு அழகிய பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல். MS விஸ்வநாதன் அவர்களின் இசையிலே 1974ஆம் ஆண்டு வெளிவந்த பாடல். இயக்குனர் P நீலகண்டன் அவர்களின் இயக்கத்திலே SA அசோகன் அவர்களின் தயாரிப்பிலே உருவான ஒரு திரைப்படம். அந்த நேற்று இன்று நாளை என்ற ஒரு திரைப்படத்தில் உருவான ஒரு அழகிய பாடல். பாடும் போது நான் தென்றல் காற்றே என்றொரு அழகிய பாடலோடு நமது பாடகர் கிருபா அவர்கள் இணைகின்றார்.
நானே பாடும் போது நான் தின்ற காத்து பருவம் வந்தையோ தென்னங்கீட்டு நான் வரும்போது 1000 பாடல் பாட வந்ததென்ன நெஞ்சம் ஆசை கொண்டதென்ன பாடும் போது நான் தின்ற காத்து பருவமங்கையோ தின்னம் கேட்டு. நேற்று இன்று நாளை திரைப்படத்திலே இடம்பெற்றொரு அழகிய பாடல், பாடும் போது நான் தென்றற்காற்று என்றொரு அழகிய பாடல். அந்த இயக்குனர் பி நீலகண்டன் அவர்களின் தயாரிப்பிலே இடம்பெற்ற ஒரு அழகிய திரைப்படம். அந்த படத்தில் MS விஸ்வநாதன் அவர்கள் இணைந்து SP பாலசுப்ரமணியம் அவர்களுடன் இணைந்து பாடப்பட்ட ஒரு அழகிய பாடல். MS விஸ்வநாதன் அவர்கள் பாலசுப்ரமணியம் அவர்கள் இந்த பாடலை பாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அந்த நீலகண்டன் அவர்களின் இயக்கத்திலே உருவான ஒரு திரைப்படம் அழகிய நேற்று இன்று நாளை திரைப்படத்திலே உருவான ஒரு அழகிய பாடல். பாடும் போது நான் தென்றற்காற்று என்ற பாடலை வழங்கியிருந்தார் கிருபா அவர்களுக்கு நன்றி. ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் ஆடலாம் என்ற ஒரு அழகிய பாடல். நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு அழகிய பாடல். MS விஸ்வநாதன் அவர்களின் இசையிலே TM சௌந்தரராஜன் பி சுசீலா அவர்கள் இணைந்து பாடிய ஒரு அழகிய பாடல். 1975ஆம் ஆண்டு வெளிவந்த அந்த ஒரு திரைப்படத்திலே பி நீலகாந்தன் அவர்களின் இசை இயக்கத்திலே உருவான ஒரு திரைப்படம் நினைத்ததை முடிப்பவன் என்ற ஒரு திரைப்படத்தில் இருந்து ஒருவர் மீது ஒருவை சாய்ந்து ஓடம் போடி ஆடலாம் என்ற ஒரு அழகிய பாடலோடு பாடகர் கிருபா மற்றும் பாடகி கௌரி அவர்கள் இணைகின்றார்கள். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் 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 பாடலாம். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓட போலே ஆடலாம் ஆடலாம். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓட போலே ஆடலாம் பாடலாம். பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள் தொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள். பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள் சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள். சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள். அங்கெல்லாம் தொங்கட்டும் காதல் வெள்ளங்கள். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓட போலே ஆடலாம் பாடலாம்.
கொள்ளட்டும் கண்கள் என்னை எண்ணிக்கொள்ளட்டும் ஒருவர் மீது ஒருவர் தாய்ந்து ஓட போலே ஆடலாம் பாடலாம் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் என்றொரு அழகிய பாடல். நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திலே இடம்பெற்ற ஒரு அழகிய பாடல். டி.எம். சௌந்தரராஜன், பி. சுசீலா அவர்கள் இணைந்து பாடிய பாடலை பாடகர்கள் கிருபா மற்றும் கௌரி அவர்கள் இணைந்து பாடியிருந்தார்கள். அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாதம் ஒரு இசைக்குழு என்ற தலைப்பிலே அந்த பாடல்களை உங்களுக்கு அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடல் பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா என்று ஆரம்பிக்கின்ற அழகிய பாடல். நிச்சய தாம்பூலம் திரைப்படத்தில் அமைந்த ஒரு அழகிய பாடல். டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் பாடியிருந்தார். விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசையிலே சிவாஜி யமுனா அவர்களின் நடிப்பிலே வெளிவந்த நிச்சய தாம்பூலம் திரைப்படத்தில் இருந்து வருகின்ற பாடல் பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. இதோ பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா இது பூவாடை வீசி வர மூத்த பருவமா பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா பாலாடை போன்ற முகம் மாறியதேனோ பனி போலே நாணமதை மூடியதேனோ பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா வாவென்று கூறாமல் வருவதில்லையா காதல் தாவென்று கேளாமல் தருவதில்லையா வாவென்று கூறாமல் வருவதில்லையா காதல் தாவென்று கேளாமல் தருவதில்லையா சொல்லென்று சொல்லாமல் சொல்வதில்லையா இன்பம் சுவையாக சுவையாக மலர்வதில்லையா பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா இது பூவாடை வீசி வர மூத்த பருவமா தத்தி தத்தி நடப்பதற்கே சொல்ல வேண்டுமா நீ முத்து முத்தாய் சிரிப்பதற்கே பாடம் வேண்டுமா தத்தி தத்தி நடப்பதற்கே சொல்ல வேண்டும்
வண்ணமே முப்பொழுதும் எப்பொழுதும் நமது சொந்தமே பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா இது பூவாடை வீசி வர பூத்த பருவமா எங்கே என் காலமெல்லாம் கடந்து விட்டாலும் இரவினிலே முதுமையை நான் அடைந்து விட்டாலும் எங்கே என் காலமெல்லாம் கடந்து விட்டாலும் இரவினிலே முதுமையை நான் அடைந்து விட்டாலும் மங்கை உனை தொட்டவுடன் மறைந்து விட்டாலும் நான் மறுபடியும் பிறந்து வந்து மாலை சூடுவே பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா இது பூவாடை வீசி வர பூத்த பருவமா பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா நிச்சயதாம்பூலம் திரைப்படத்திலே அமைந்தொரு அழகிய பாடல் பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. அந்த கேட்பதற்கு ஒரு அழகிய பாடல். அந்த பாடலோடு இணைந்திருந்தார் எமது பாடகர், அவர்களுக்கு நமது நன்றிகள். நிச்சயதாம்பூலம் திரைப்படத்தில் அமைந்த TM சௌந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடலோடு விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் இசையமைத்த ஒரு அழகிய பாடலை பாடியிருந்த அவர்களுக்கு நமது நன்றிகள். தொடர்ந்தும் அடுத்த பாடல் அரைச்ச சந்தனம் மணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே என்று ஆரம்பிக்கின்ற ஒரு அழகிய பாடல். சின்னத்தம்பி திரைப்படத்திலே இடம்பெற்ற ஒரு பாடல். SPB பாலசுப்ரமணி அவர்கள் பாடிய பாடல். இளையராஜா அவர்கள் இசையமைக்க வாலி அவர்களின் வரிகளிலே 1991ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே P. வாசு அவர்களின் இயக்கத்திலே வெளிவந்த சின்னத்தம்பி திரைப்படத்திலே அமைந்த அரைச்ச சந்தனம் மணக்கும் குங்குமம் என்று ஆரம்பிக்கின்ற ஒரு அழகிய பாடலோடு வருகின்றார் KS ஜெகன் அவர்கள். அழக சந்தனம் அழகும் குங்குமம் அழகு நெத்தியிலே ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் தீரிக்கும் தந்தரிலே ஒரு சந்திரன் வந்தது போ ஒரு சுந்தரி வந்ததென்ன ஒரு மந்திரம் செய்தது போ பல மாயங்கள் தந்ததென்ன இது பூவோ பூந்தேரா அழகு சந்தனம் அழகும் குங்குமம் அழகு நெத்தியிலே ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சீரிக்கும் தந்தரிலே
அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் வந்ததிலே ஒரு சந்திரம் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென்ன ஒரு மந்திரம் செய்தது போல் பல மாயங்கள் தந்ததென்ன இது பூவோ பூந்தேனோ அழைச்ச சந்தனம் அடக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் வந்ததிலே ஒரு தேங்கொடி நல்ல மகிழம்பூ அதனம் பூநிறம் அவ பொன்னிறம் அவ சிறி கனர புத்திரனும் ஏழப்பூவு கோலம் போடும் ராசிதா பழையாழத்தோடு ஆழ போகும் ராசிதா முட்டுக்களினைக்கு பூவாச்சு சித்திரம் பின்னனாச்சு கட்டுரை நான் பாட்டு கைகளை தட்டுங்க சேர்த்து இது பூவோ பூந்தேனோ அழைச்ச சந்தனம் அழகும் குங்குமம் அழகு நெத்தியிலே ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் வந்ததிலே ஒரு சந்திரம் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென்ன ஒரு மந்திரம் செய்தது போல் பல மாயங்கள் தந்ததென்ன இது பூவோ பூந்தேனோ அழைச்ச சந்தனம் அழகும் குங்குமம் அழகு நெத்தியிலே ஒரு அழகு புத்தகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே அழகான புள்ளி மானே உனக்காக அழுதேனே என்ற அழகிய பாடல் மேகம் கருத்திருக்கு என்ற திரைப்படத்திலே உருவான ஒரு அழகிய பாடல் கேஜே ஜேசுதாஸ் அவர்கள் பாடிய அந்த ஒரு அழகான பாடல் மனோஜ் கியான் அவர்களின் இசையமைப்பிலே வைரமுத்து அவர்களின் வரிகளிலே 1987 வெளிவந்த திரைப்படத்திலே ஒரு அழகிய பாடல் அழகான புள்ளி மானே உனக்காக அழுதேனே என்றொரு அழகிய பாடலை வழங்குவதற்காக கிருவா அவர்கள் மீண்டும் இணைகின்றார். அழகான புள்ளி மானே உனக்காக பொண்ணுக்கு தாலி எதுக்கு மூடு முடிச்சு வெகுமானம் ஆறு முடிச்சு அவமானம் அழகான புள்ளி மானே உனக்காக அந்த புறத்த காவல் காக்க நானும் வந்தேங்க என் அண்ணா புகழ நானும் காக்க யாரும் இல்லீங்க வழக்குக்கு நானும் போக மாட்டேன் தானே வக்கீலுக்கு பேசு என்ன மானம் தானே அழகான உனக்காக அழுதேனே
பக்கத்தில் ஊஞ்சல் கட்ட வசதி இருக்காது. நீ தோல பார்த்து மாடு பிடிச்சா தொழிலுக்காகாது. புழுவுக்கு ஆசைப்பட்டு போகும் மீனே முடியிலே மாட்டிக்கிட்டால் சோகம் தானே. அழகான புள்ளிமானே உனக்காக அழுதேனே. மனசு மட்டும் வெள்ளத்தானே மாறாதா. நான் கண்ணீராலே கழுவி பாத்தி கருப்பும் மாறாதா. புள்ளை முள்ளு கச்சால் கோபம் தானே. நாக்குள்ளே புண்ணு வந்த வார்த்தை ஏது. அழகான புள்ளிமானே அழகான புள்ளிமானே உனக்காக அழுதேனே. பொண்ணுக்கு தாலி எதுக்கு மூடு முடிச்சு வெகுமானம். ஓ ஆறு முடிச்சு அவமானம். அழகான புள்ளிமானே உனக்காக அழுதேனே. டான் டிவி வழங்கும் மாதம் ஒரு இசைக்குழு. அந்த இசை நிகழ்வுகளோடு இதுவரை நேரமும் இணைந்திருந்தோம். அழகன் அவர்களின் தலைமையிலே யாழ் சன் இசைக்குழுவினர் வழங்கிய அந்த இன்னிசை கானங்களை இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்திருந்தீர்கள். அதே போல அந்த வாத்திய கலைஞர்களை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி அவர்களுக்கு நன்றி கூறும் முகமாக கீபோர்ட் வாத்தியத்தோடு அழகன் அவர்கள் சிறந்த முறையிலே தனது கீபோர்டை அந்த இசையை வழங்கியிருந்தார். அழகன் அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து தபேலா வாத்தியத்தோடு கிருஷ்ணாஹரன் அவர்கள் இணைந்திருந்தார். அவர்களுக்கும் அந்த துல்லியமான தபேலா வாத்திய இசையை வழங்கிய கிருஷ்ணாஹரன் அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பேஸ் கிட்டார் வாத்தியத்தோடு நிசாஹரன் அவர்கள் இணைந்திருந்தார். அவர்களுக்கும் ஒருமுறை எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து ஆனந்த் அவர்கள் ஒக்டோபேட் வாத்தியத்தோடு இணைந்திருந்தார். அவருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பாடகர்களாக கே கிருபா, தயாபரன், மிதுன்வன், ஜெகன், கஜீனா, கௌரி அவர்கள் இணைந்திருந்தார்கள். அந்த பாடகர்களுக்கும் நமது நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு இதுவரை நேரமும் சிறந்த முறையிலே ஒலி அமைப்பினை வழங்கிய ராசி சவுண்ட்ஸ் நிறுவனத்தினருக்கும் மற்றும் ஒளிப்பதிவுகளை வழங்கிய விபூஷன் மற்றும் விதுசாந்த் அவர்களுக்கும் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் தயா அவர்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல இன்றைய தினம் இந்த இசை குழுவினரை இந்த டான் டிவி அமைப்புக்கு அழைத்தமைக்காக யாழ் சன் இசைக்குழு சார்பாக டான் டிவியினருக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரை நேரமும் உங்களுடன் நான் இணைந்து இந்த அறிவிப்பாளராக கடமையாற்றிய நிருஷன் ஆகிய நானும் இதுவரை நேரமும் சிறந்த முறையிலே அந்த அறிவிப்பாளராக கடமையாற்றியிருந்தேன். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். அழகான பாடல்கள் எல்லாமே நம்ம நிகழ்ச்சியை இன்னைக்கு கூட அலங்கரிச்சிருந்தது. இந்த பாடல் தெரிவுகள் அது மாத்திரம் இல்லாம இந்த இசைக்குழுவினர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் டான் தமிழொலியின் சமூக ஊடக பக்கத்தை நீங்கள் பார்வையிட்டு மாதம் ஒரு இசைக்குழுவினர்களுடைய நிகழ்ச்சியை பார்வையிட்டு அவர்களுக்கு லைக் ஷேர் பண்ணுவதன் மூலம் நீங்க விரும்பக்கூடிய இசைக்குழுவினர்களை நீங்க வெற்றியாளராக ஆக்க முடியும். நானும் இந்த நிகழ்ச்சியிலேருந்து டட்டா பாபா சொல்லிட்டு போக வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில எங்க கூட இணைந்திருந்த எல்லா உள்ளங்களுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களும் நன்றிகளும் அதிகமாதி உங்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறும் நான் கமல். வணக்கம் நேயர்களே.